ஹாய் உறவுகளே. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். 20 ஃபீட் கண்டெய்னர் ஓட்டுறதுக்கு டிரைவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கமெண்ட் வந்துச்சு. கிளீனர் வேலைக்கு கூட இந்த சேலரிக்கு வரமாட்டாங்கன்ற மாரி இருந்துச்சு. அப்புறம் சித்தாள் வேலைக்கு கூட எவ்வளோ சம்பளம்னு கேட்க மாட்டாங்க. அ வந்துட்டு லைசென்ஸ் கேட்க மாட்டாங்க இந்த நாயும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க. ஒரு விஷயம் என்னன்னா, 24 ஹவர்ஸ் அவங்களுக்கு வேலை குறைஞ்சபட்சம் அதிகபட்ச வேலையே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் தான். 3 மணி நேரம் தான் வேலையே அவங்களுக்கு டிரைவருக்கு. ஆனா வண்டியில இருக்கணும். 24 ஹவர்ஸ் வண்டியில இருக்கணும். அப்புறம் 20,000 சேலரி போட்டிருந்தேன். அதுக்கு கிளீனர் வேலைக்கு கூட வரமாட்டேனா அப்படின்னு 20,000 சேலரி. ஒரு ட்ரிப்புக்கு ரூ. 250 கணக்கு பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2 ட்ரிப்பு, 3 ட்ரிப்பு, 4 ட்ரிப்பு கூட ஓடும். இப்போ ஒரு நாளைக்கு 2 ட்ரிப்புனா 26 நாளைக்கு 26 நாளைக்கு 2, 2 ட்ரிப்புன்னு கணக்கு பண்ணீங்கன்னா, மொத்தம் எவ்வளோ ஆகுதுன்னா 52 ட்ரிப் ஆகுது. 13,000 சேலரி வருது இல்லையா? அப்புறம் நாங்க ஃபிக்ஸடா ஒரு இவ்வளோ சேலரி இப்போ 35,000 ஒரு டிரைவருக்கு சேலரின்ற பட்சத்தில அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு வண்டி ஓடுனா நமக்கு என்ன, வண்டி ஓடாட்டா நமக்கு என்ன? என்ற மாதிரி அப்படியே வண்டியில உட்காந்துட்டு இருப்பாங்க. இதே ட்ரிப்புக்கு 250ன்னு சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மளுக்கு 250 ஒரு ட்ரிப்புக்கு கிடைக்குதுன்ற மாரி போயிட்டு வரணும். ரொம்ப தூரம்லாம் இல்ல. அப் அண்ட் டவுன் தான் பக்கத்து பக்கத்துல தான். அப்போ ஒரு ட்ரிப்புக்கு 250ன்னா ஒரு நாளைக்கு 4 ட்ரிப் ஓட்டுனா நமக்கு ரூ. 1000 கிடைக்கும். நாங்களும் டியூ கட்டணும் இல்லையா? நீங்க சொல்லுங்க. நாங்க 10, 15 வண்டிலாம் வச்சுல. வந்துச்சு 2டே வண்டி தான். 2ம் டீவ்ல இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா, வேற ஒரு டிரான்ஸ்போர்ட்டோட அட்டாச்மெண்ட்ல ஓடுது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு அவங்க அதில வரதுல நமக்கு கொஞ்சம் அவங்க கமிஷன் எடுத்துன்னு தான் நம்மளுக்கு சேலரி குடுப்பாங்க இல்லையா? நம்ம வண்டி டியூல இருக்கு. அப்போ நம்ம ஃபிக்ஸடா ஒரு சம்பளம் குடுத்தோம்னா, அவங்களுக்கு வண்டி ஓடுனாலும், ஓடாட்டாலும் கவல இல்ல. அவங்களுக்கு சேலரி வந்துரும். நமக்கு வண்டிக்கு டியூ கட்டுறதுக்கு எப்படி சம்பளம் வரும்? நீங்களே சொல்லுங்க. யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணேன், 20,000 சம்பளம், ட்ரிப்புக்கு 250 அப்படின்னு சொன்னேன். இப்ப நானும் டியூ கட்டணும் இல்லையா? அவங்களுக்கும் சேலரிக்கு சேலரி ஆச்சு டிரைவர். அந்த 20,000 அப்படியே தள்ளி வைங்க. அந்த 20,000 சேலரி கன்ஃபார்மா இருக்கு. அந்த 250, 250னா ஒரு நாளைக்கு 4 ட்ரிப் கூட டிரைவர் ஓட்டுவாங்க. ஆசையா இருக்கும். இன்னைக்கு ரூ. 250, 250 4 ட்ரிப் போனா நம்மளுக்கு இன்னைக்கு ரூ. 1000. அதுவே 24 நாளைக்கு 26,000 ஆகுது. அந்த 20,000 கூட இது சேர்த்தனா எவ்வளோ ஆகுது பாருங்க. 46,000 சேலரி ஆகுது. 24 ஹவர்ஸ் வண்டி ஓட்டணும்னு அவசியம் கிடையாது அவங்க. ஏன்னா, அவங்க கொஞ்சம் ஒரு 2, 3 ட்ரிப்பு தான் இருக்குன்னா, அப்படியே ஓட்டிட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கிற அந்த சண்டே லீவு கன்ஃபார்மா லீவு. அப்புறம் எங்க வீட்டுக்காரரும் டிரைவரா இருந்துட்டு தான் ஓனர் ஆயிருக்காங்க. ஓனர்ன்னு சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா டீவு முடிஞ்சு, அது நம்ம சொந்த வண்டியானா மட்டும் தான் நம்ம அதுக்கு ஓனர். இப்போதைக்கு நாங்களும் ஓனர் கிடையாது. ஒரு வண்டி அவங்க 2 வண்டியில ஒரு வண்டி எங்க வீட்டுக்காரர் ஓட்டுறாங்க. இன்னொரு வண்டிக்கு டிரைவர் வேணும். அதனால நான் அந்த பதிவு போட்டிருந்தேன். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம வேற கான்ட்ராக்ட்ல அட்டாச் பண்ணி நம்ம வண்டி ஓடுது இல்லையா? அந்த ஓனருக்கும் ஒரு 4, 5 டிரைவர் தேவைப்பட்டதுனால, சரி நம்ம வந்துச்சுன்னா, நம்ம வண்டிக்கு ஒரு டிரைவர் எடுத்துட்டு, அந்த வண்டிக்கு நம்ம டிரைவர குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதுனால நான் அந்த பதிவ போட்டேன். அப்புறம் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, "சித்தாள் வேலைக்கு கூட எந்த நாயும் லைசென்ஸ் கேட்காது" அப்படின்னு. சித்தாள் வேலைக்கு லைசென்ஸ் ஏன் கேட்கணும்? காலையில போறீங்க, நைட்டு வரப்போறீங்க. உங்கள நம்பி அவங்க எந்த இதுவும் குடுக்க போறதில்ல. ரூ. 30,00,000 வண்டிய 25,00,000 ரூ. 30,00,000 வண்டிய நாங்க நம்பி உங்கள்ட்ட குடுக்கும்போது, லைசென்ஸ வாங்கின்னு தானே குடுக்க முடியும். நீங்க மாட்டுக்கு நமக்கு என்னன்னா அப்படியே டிரைவர் என்ன பண்ணுவாங்கன்னா, வண்டிய நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா. அதே லைசென்ஸ் எங்கள்ட்ட இருந்துச்சுன்னா, அந்த லைசென்ஸ வாங்குறதுக்கு எனக்கு வேலை புடிக்கல, நான் போறேன்னு சொல்லிட்டு லைசென்ஸ வாங்கின்னு போவாங்க. லைசென்ஸ் குடுக்காத பட்சத்தில என்ன பண்ணுவாங்கன்னா, வண்டிய அவங்க பாட்டுக்கு நிப்பாட்டிட்டு போயின்னே இருக்க போறாங்க. நாங்க என்ன பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க? எங்க வீட்டுக்கார் டிரைவரா இருக்கும்போதும், அவங்களோட லைசென்ஸ அவங்க ஓனர்ட்ட குடுத்துட்டு தான் வேல பார்த்தாங்க. அது நம்மகிட்ட ஒரு 50 வண்டியோ, 60 வண்டியோ இல்ல நம்ம எப்படியோ ஃபிக்ஸடா ஒரு சம்பளத்த குடுத்து டிரைவருக்கு சம்பளம் குடுக்குன்ற அளவுக்கு நாங்க இல்ல. வசதியும் கிடையாது. இப்ப தான் கொஞ்சம் ஏதோ 2 வண்டி வாங்கியிருக்கோம். டியூல வாங்கியிருக்கோம். அதனால கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. தப்பான பதிவுன்னு ஒருத்தவங்க உளறல் பதிவுன்னு போட்டிருந்தாங்க. அந்த எப்படி உளறி நான் போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல. தப்பா போட்டிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் என்ன சொல்றது? அவ்வளோதான். வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஓகே பாய்.